அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். 116வது அப்டேட்டை பார்க்குறோம். 98வது அலை ஈரான் இஸ்ரேல் மீது ஏவி இருக்கிறது. அதைவிட மிக முக்கியமான தகவல், பாகிஸ்தான் நிஜமாகவே இடைத்தரகராக இருந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்களாம். ட்ரம்ப் அவர்களுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன, ஈரான் தரப்பில் கொடுத்த எச்சரிக்கைகள் என்ன, ஆல்மோஸ்ட் தாக்கல் நடத்துறதுக்கு தயாராகிட்டாங்க. அமெரிக்க தரப்பில் டைம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருந்தால் கூட இன்னும் ஒரு சில காலங்களில் ஈரானை புரட்டி போடக்கூடிய தாக்கல் நடக்கக்கூடும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எச்சரிக்கைகள் தெரிகிறது. ஈரானுமே பதில் தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ வாங்க நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துக்கு நெருங்கி இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறீங்க, விஷுவலாக பார்க்க போகிறீங்க, வரைபடங்களாக பார்க்க போகிறீங்க, ஆதாரங்களும் காட்ட போகிறோம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நமக்குள்ள ஒரு சமிக்கை அப்படின்னா ஒரு அறிகுறிகள்லாம் எப்போ தோணுன்னா, எப்போல்லாம் நடுநிலை பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா யுத்தகாலம் அடுத்த கட்டத்துக்கு நகருது அப்படின்னு அர்த்தம். இது நம்ம காலங்காலமாக ரஷ்யா உக்ரைன் அப்டேட்லேயே பார்த்துட்டோம். கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க, தாக்குதல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் நடத்துவாங்க. எப்போ உட்காந்து வாங்கப்பா கோட்டசாமிங்களே பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு ஆளுக்கு ஒரு டீயும் பிஸ்கெட்டும் கொடுத்து உட்காருங்கன்னு உட்கார வச்சா அடுத்த ஒரு வாரம் அடிச்சுக்குவாங்க பாரு, அப்படியே பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. அடடட முன்னந்தது பேசாமல் பேச்சுவார்த்தை நடத்தாமட்டாவே பரவாயில்ல போல அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உணர வச்சிட்டாங்க. இப்போயும் அதே தான். பட் இப்போ என்னென்னா, எனக்கு பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நல்லது தான் பாஸ், அதுக்காக நான் தப்பெல்லாம் சொல்லலை. பாகிஸ்தான் நடுநிலை வைக்கிறாங்க. ஆஷிப் முனீர் வேறு வெடியே பேசியிருக்கிறார், வெடிஞ்சும் பேசியிருக்கிறாருன்னு ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள் சொல்ல, அதை கொண்டு ஊடகங்கள்லாம் ரொம்ப பெருமையாக பேசியிருந்தார். அவர் யாருக்கிட்ட பேசினாருன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னாங்க அமெரிக்க தரப்பில் சொன்ன தகவலும் உங்களுக்கு இந்த பக்கம் ஈரான் தரப்பில் சொன்ன தகவலும் பார்த்தோம் அப்படின்னா, அவர் சும்மா வெறுமோனே இந்த இந்த 7 கிரகங்கள் உச்சம் பெற்ற ஒருவன் ரீசார்ஜ் இருந்தும் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, அதனால் ஒயர் அந்தும் பேசுவார், ஒயர் எல்லாமே பேசுவார்னு வரல. அந்த மாதிரி வெறும் போனவே மனைவி தொல்லை தாங்க முடியாமல் உட்காந்து போன் பேசுகிறாரான்னு எனக்கு தெரியல. உலகமே ஒரு பக்கம் இந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் பாருங்கள், 98வது அலை இஸ்ரேல் மீது நாங்கள் ஏவணும். டெல்லவியூவில் இருக்கக்கூடிய ஐஃபா சென்ட்ரல், அப்புறம் கெமிக்கல் காம்போனன்ட் கம்பெனிஸ், பீர்ஷாவா, அப்புறம் மற்ற பீட்டா டிக்வா போன்ற பகுதிகளுக்கு நாங்கள் ஏவுகணை அனுப்பியிருக்கோம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையிலிருந்தே இஸ்ரேல் தடுமாறிட்டு இருக்காங்க. ஃபுல்லாகவே கொத்து குண்டுகளாக நிலைகுலைந்து போயிருக்காங்க. நேற்று இரவு, இன்றைக்கி காலையில், இன்றைக்கி மதியம், சாயந்தரம் மறுபடியும் எப்பயும் கேப்பு விடாமல் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. இதுக்கு முன்னெல்லாம் கூட நிறைய கேப்லாம் இருந்தது, பட் இப்போ கேப்பே இல்லை. அதனால தான் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொல்கிறாங்களாம், எனக்கு புரியல. 98வது அலை வீசும்போதே இது ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய ஹார்மி கிடையாது, இது எங்ககிட்ட மோதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்க போகும்போது இழந்த விமானங்கள்லாம் இருந்திருக்குல்ல, அந்த புகைப்படத்தை எடுத்துகிட்டு ட்ரம்ப் அவர்கள் ஸ்டூபிட் ட்ரம்ப் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அது நார்மலாகவே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ஈரான் பயங்கரமாக டீஸ் பண்ணுவாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு வரும்போதுன்னெலாம். அப்போ நம்ம 2 ஆங்கிளை நம்ம பிரிச்சுக்கலாம். ஒட்டுமொத்தமாக அது அமைதி கட்ட பேச்சுவார்த்தைகளை வரும்போது, ஒன்று இஸ்ரேல் அமைதி கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை, யாரெல்லாம் அங்கே உட்காடுறாங்களோ அவங்கள தூக்குறாங்க, போட்டு தள்ளிடுறாங்க. எந்தெந்த நபர் பேச்சுவார்த்தைக்கு உட்காடுறாங்களோ அவங்க போடுறாங்க. பட் ஈரானில் அராக்சி அவர்களையோ இல்லை பெசஸ்கின் அவர்கள் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ஐஆர்ஜிசிக்கு விருப்பம் கிடையாது. ஐஆர்ஜிசி கரெக்டாக பாருங்கள், இவங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போதெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக டீஸ் பண்ணுவாங்க அமெரிக்காவை. இவங்க ஸ்டூபிட் ட்ரம்ப் அப்படின்னு அவங்க டீஸ் பண்ணாங்க. இந்த பக்கம் நெதன்யாகு அவர்கள் தனது எக்ஸலத்தில் பாருங்கள், ஐஆர்ஜிசியினுடைய டாப் பொசிஷன் கமாண்டர் ஒரு 3 பேர் பிஃபோர் ஆஃப்டர்னு போட்டிருந்தார். இதுதான் உங்களோட நிலைமை அப்படின்ட்டு போட்டிருந்தார். இதுக்கப்புறமும் இதை தொடர போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் 96வது 97வது அலையில் ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, இனி எங்களுடைய இலக்கு பொதுமக்கள் மீதும் தாக்கல் நடத்தப்படும், வேறு வழி இல்லை, நீங்கள் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்களோ அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டாங்க. இன்றைக்கி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லியிருந்தாங்க, ஒரு வரைபடத்தையும் காட்டி, அவ்வளோதான் நாங்கள் தயாராக இருக்கோம் தலைவா, சொல்லு தலைவா, எப்போ அடிக்கிறது, நீங்கள் வேறு டைம் சொல்லிட்டீங்க, எங்களுக்கு வேறு பரபரன்னு இருக்கு, அடிச்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிவாதமாக இருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில். இது ஒரே ஒரு மனிதன் ட்ரம்ப் அவர்களுடைய உத்தரவுக்காக தான் வெயிட்டிங். ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆகிடுச்சு, தாக்கல் நடத்த போகிறாங்கன்ற மாதிரி தான் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நியூஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் ஆக்சியோஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் எதிர்க்கிறதுக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க.
ஏன்னா இன்றைக்கி நான் அந்த வீடியோ பதிவு எடுக்கும்போது கூட இந்த ரீஃபியூலிங் டேங்கர்லாம் வந்து பரபரப்பாக ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்த கட்டத்துக்கு தயாராகிடுச்சு. ஒயிட் ஹவுஸில் வந்து வி வில் நெவர் லீவ் ஆன் அமெரிக்கன் வார் ஃபைட்டர்ஸ் பிஹைண்ட் அப்படின்லாம் போட்டு நோ மேன் லெஃப்ட் பிஹைண்ட்லாம் ஒரு வார்த்தையை போட்டு பயங்கரமாக வந்து போட்டிருந்தாங்க. அதை தாண்டி ஃபாரின் மினிஸ்டர், ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன சொன்னார்னா, ஃபாரின் மினிஸ்டரோட ஸ்போக் பர்சன் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த ஈரானுக்குள்ளே வந்து அந்த விமானங்களை எழுந்து பைலட்டை 2 பேர் தூக்கிட்டு போனாங்கல்ல பாஸ், அது வந்து ஃபால்ஸ் ப்ரொபகண்டாவும் பாஸ். அது வந்து அங்கே இஸ்ஃபஹான் தான். இஸ்ஃபஹானில் இருக்கக்கூடிய என்ரிச் பிளான்ட் இருக்கு இல்லையா, அந்த என்ரிச் பிளான்ட்டை வந்து தூக்கிறதுக்காக தான் வந்து பெரிய அளவுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதை நாங்கள் வந்து தடுத்துட்டோம். கரெக்டாக அவங்க இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாகை பண்ணி அங்கே போயிட்டு அந்த என்ரிச் பண்ண யுரேனியம் நாங்கள் வைத்திருந்தோம் இல்லையா, அதை தூக்கிறதுக்கு தான் திட்டம் போட்டிருந்தாங்க. அதை நாங்கள் தடுத்துட்டோன்றாங்க. இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு சில ஊடகங்கள் வந்து சைடில் இதை சொல்லிகிட்டு இருக்காங்க, இல்லை இது வந்து ஃபால்ஸ் ஃப்ளாகு, விமானியை அவங்க மீட்கிறதுக்காக வரல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அப்படி தூக்க போனது அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டு எங்ககிட்ட அடி வாங்கிட்டு திருப்பி ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் நான் பர்டிகுலராகவே நினைக்கிறேன். நான் போதும், தேவையான அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த கட்ட விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதெல்லாம் ஆக்சியோஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் ஏன் இப்படி எழுதுனாங்கன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் சொன்னால் ஈரான் மக்கள் சும்மா விட்டுருவாங்களாம். ஈரான் போயிட்டு அமெரிக்கா கிட்ட கெஞ்சினாங்களாம், மேக்ஸிமம் ப்ரெஷர் கொடுத்து எங்களுக்கு எப்படியாவது இந்த 10 பாயிண்டாவது ஒப்புதல் கொடுத்து இந்த வார தாக்கல் நடத்துறது நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் வச்சு தான் வந்து ஆக்சியோஸ் போன்ற பத்திரிகைகள் சொல்கிறாங்க. ஆனால் நடந்துக்கிட்ட விதமும் அங்கேருந்து வந்த செய்திகளும் அது மாதிரி எனக்கு தெரியல. இன்னும் ஒரு சில பத்திரிகைகள் இது மாதிரி எழுதுகிறாங்களான்றாங்க. ஏன்னா ரெண்டு தரப்புலையும் வந்துமே தனது கர்வத்தை யாருமே விட்டு கொடுக்கல. அவங்க பொசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஈரானுமே சரி, இஸ்ரேலும் சரி, அமெரிக்காவும் சரி, 3 தரப்புலையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாரையும் ஒன்றும் விட்டு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாமே ரொம்ப ஒரு டஃப்பான பொசிஷன் தான் இருக்குது. பட் அடுத்த கட்டம் என்ன நோக்கி நகருகிறது அப்படின்றதுல இன்றைக்கி ட்ரம்ப் அவர்களோட அந்த ஈஸ்டர் திருநாளோட பேட்டியை பார்க்க முடிஞ்சுது. ஈஸ்டர் திருநாள் பேட்டிக்கு முன்பு கடந்த ஒரு 2 நாட்களாக ஒரு கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுட்டு இருந்தாங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் ஏதோ கிரீஸ் மருத்துவமனைக்கு போயிட்டாரு, கிட்டத்தட்ட இறந்தே போயிட்டாரு அப்படின்னு கட்டுக்கதைகளாக அவிழ்த்து விட்டு அது ஒரு பக்கம் வந்து பேசிட்டு தான் இருந்தாங்க. நிறைய நான் கமெண்டில் கூட ஒரு சில வந்து போட்டிருந்தாங்க, அதை பற்றி பேசுப்பா பாஸ். எந்த தகவலாக இருந்தாலும் இது மாதிரி சும்மா அவன் உட்காந்துக்கிட்டு அந்த கற்பனை கதைகளை வெளியிட்டு அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்குற வேலை இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான். ஏன்னா அவர் பேசுகிற வீடியோ பதிவில் பாருங்கள், அவர் வந்து உடம்பு சரியில்லாத மனுஷனா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இன்னுமே ஒரு சிலர் வந்து நம்பிட்டு தான் இருக்காங்க. நெதன்யாகு அவர்கள் ஆவி உருவத்தில் தாங்கிறாரு, ஒரு ஏஐ வீடியோ தான் போட்டுட்டு சுற்றுறாங்க. இன்னுமே ஒரு ஒரிஜினல் இல்லைன்னு நம்புற உலகமும் இன்னும் இருக்க தான் செய்யுது. இவங்களுக்கு மத்தியில் நம்ம நியூஸை கொண்டு போகிறது கொஞ்சம் ரிஸ்காக இருக்கிறதுல ஒரு கூடுதல் தகவலாக இருக்குது. சரி, ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலே பேசினார். அவங்க மனைவி மெலினா அவர்கள் பக்கத்தில் ஒரு மிக்கி மவுஸ்லாம் வந்துட்டு ஒரே செலிப்ரேஷன் மோடில் இருந்தாங்க. இந்த ஈஸ்டர் திருநாள் அமெரிக்காவுக்கு மிக முக்கிய திருநாளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தரப்பில் வந்து ப்ரொப்போசல் பண்ணாங்க இது மாதிரி பேச்சுவார்த்தைக்கு. ஆனால் அது வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு பேச்சுவார்த்தையாக இல்லை, நாட் குட் எனஃப். அதனால் நாங்கள் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறோம், அடுத்த ஸ்டெப் எடுக்க போகிறோம். ஆனால் ஈரான் வந்து ஒன் ஆஃப் த கேப்பபிள் ஃபைட்டர்ஸ், வெரி டஃப் பீப்புள்ஸ், எனிமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே இப்போ அவங்கக்கிட்ட அந்த ஸ்ட்ராங் இருக்கானா இல்லை, இப்போ அவங்கக்கிட்ட அந்த ஆயுதங்கள் இருக்கானா இல்லை. அந்த வார ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, பெரிய அளவுக்கு ரொம்ப ஹெத்தாக இருந்தாங்க. பட் இன்றைக்கி அதெல்லாம் அடித்து உடச்சி பிரித்து மேய்ஞ்சிட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு பாஸ். ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்கிறாரு எல்லா மிசைல்ஸும் ஓரளவுக்கு நாங்கள் லெஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயும் நான் ஒரே ஒரு கண்டிஷன் தான், அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இருக்கக்கூடாது. ஆயுதங்கள் இல்லைன்னு சொன்னாங்கன்னா இப்போ கூட நாங்கள் ஈரானை விட்டுறோம். ஏன்னா அணு ஆயுதங்கள்ன்றது அவங்கக்கிட்ட எந்த சூழ்நிலையும் இருக்கக்கூடாது. பட் ஈரான் மக்களை விரும்புகிறாங்க. எனி டைம் அந்த பாம் சத்தத்தை கேட்டு கேட்டு திடீர்னு அமைதியாகிட்டால் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்களாம். எப்போ அடுத்து கொண்டு போகிறீங்க அப்படின்னு விரும்பும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையும் மனுஷன் வந்து நக்கலாக சொல்கிறாரு அந்த இடத்துல. அப்போ நம்ம ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம் நக்கலாக போனாலுமே அமெரிக்காவோட ஸ்டேட்மெண்ட் அதை விட நக்கலாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, அவங்கக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்றதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். ரிஜிம் சேஞ்ச் வந்து கண்டிப்பாக கிட்டத்தட்ட வந்த மாதிரி தான், இனி வரும், வந்தே தீரும் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு. எல்லாமே அவங்க நடந்துக்கிட்ட போது தான், பட் ஃபைனல் கண்டிஷனில் இருக்கும். ஆல்மோஸ்ட் அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் அவங்ககிட்ட நோ பவர், நோ பிரிட்ஜ், நோ எனிதிங், இது எல்லாமே நடக்க தான் போது. அவங்க கடைசி சான்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னா
அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சில அமெரிக்க மக்கள் இதை விரும்பவில்லை. எந்த அமெரிக்க மக்கள் இதெல்லாம் விரும்பவில்லையோ அவங்களாம் ஃபூலிஷ், டோட்டலாக வந்து ஃபூலிஷ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த வீரர்களை வந்து மீட்டதை பற்றி ரமணா பேசியிருந்தார். அது சேம் தான், பெருசாக வித்தியாசம்லாம் இல்லை. நாங்கள் எப்பாடுபட்டாலும் எங்கள் வீரர்களை மீத்திட்டோம், அது கிரேட்ன்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டாம், நிறைய பேசிட்டோம். அது இல்லாமல் எங்கள் ஈரான் தரப்புலையும் முழு வீடியோ அவங்களோட காவல்துறை சார்பாக வீடியோ வெளியிட்டிருந்தால் அதை கூட பாருங்கள், உங்களுக்கு வேணால் காட்டுறேன் பாருங்கள். அந்த வீடியோ பதிவு அந்த விமானங்கள் இறங்கும்போது காவல்துறை சார்பாக ஷூட் பண்ணதும், அதுக்கப்புறம் அவங்க ஷூட் பண்ணிட்டு விட்டுட்டு போன இடத்துல அவங்கக்கிட்ட அந்த ஐடி கார்டெலாம், அப்புறம் அவங்ககிட்ட இந்த கிரெடிட் கார்டெலாம் இருந்ததெல்லாம் காட்டினாங்க எடுத்து. அதுவுமே வந்து இந்த வீடியோ பதிவேடியில் வந்து வரும். அது இல்லாமல் அந்த விமானியோட பெண் பயணி தான் அவங்க அப்படின்ற மாதிரி வந்து காட்டியிருந்தாங்க. எல்லா விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள். ஃபைனலாக நாங்கள் ஈரானை விட்டு கூடிய விரைவில் நாங்கள் கிளம்ப போகிறோம். அதாவது அமெரிக்கா தரப்பில் சொன்னது, ஈரானை விட்டு கூடிய விரைவில் கிளம்ப போகிறோம். ஆனால் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் கிளம்புவோம். கம்ப்ளீட்டாக என்னோடய இலக்குகள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கிளம்புவோம். ஏன்னா எனக்கு விருப்பம் தான், அங்கே இருக்கக்கூடிய ஆயில் டேங்கர்லாம் நம்ம பக்கம் எடுத்துக்கலான்றது விருப்பம் தான். பட் சம் அமெரிக்கன் பீப்புள் ஆர் நாட் வில்லிங், வி வில் டூ அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு. அது இதுக்கப்புறம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம். நாங்கள் மெலினா அவர்களும் இதை சொன்னாங்க. அவங்க மனைவி மெலினா அவர்கள் கூட இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, அணு ஆயுதம் வைத்திருக்க தகுதியற்ற நாடுகள், இவங்கெல்லாம் எல்லா ப்ராக்சி குரூப்ஸுக்கும் வந்து கொடுத்துருவாங்க, அதை உடனடியாக அழிக்க வேண்டும். அமெரிக்க மக்கள் நிம்மதியாக உறங்குவதற்கும் இஸ்ரேலை காப்பாற்றுவதற்காக தான் இந்த தாக்குதல் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்மெண்ட்டு நிறைய பேசினார். நான் உங்ககிட்ட ஷார்ட்டாக சொன்னதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்கள் இந்த யுத்தம் முடிவுக்கு வரும்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா, இல்லை தாக்கல் நடத்த போகிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களான்றது கருத்துக்களாக பதிவிடுங்க. பட் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, தாக்குதல் வந்து பெரிய அளவுக்கு அடிக்க போகிறாங்க அப்படின்றது நான் பெரிய அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஏன்னா அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. அடிஷ்னலாக இப்போ எமினி அவதிகள் திடீர்னு இன்றைக்கி இஸ்ரேலுடைய இலாட்டுன்ற பகுதியில் பெரிய ஒரு ஏவுகணைகள் அனுப்பியிருந்தாங்க. இஸ்ரேல் தரப்பில் சுட்டு வீழ்த்திட்டேன்னு சொன்னாலும் இவர் இல்லை அடிச்சிட்டோம், ஒத்துக்கணும், உண்மையை ஒத்துக்கணுன்றாங்க. அதுதான் பாஸ் உண்மைன்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. சுட்டு வீழ்த்தினாலும் நான் அஃபீஷியலாக இதை வந்து 5வது மிசைல் அனுப்புகிறாங்க. 5வது மிசைல் அனுப்புகிறாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக இறங்க போகிறோம் களத்தில், இனி நாங்கள் ஈரானுடன் முழுமையாக இணைய போகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. அப்போ இத்தனை நாள் இணையாமல் இருந்தீங்களான்னு ஒரே டவுட்டாக இருந்தது. ஏற்கனவே நீங்கள் இணைஞ்சிட்டு தானே தாக்கல் நடத்துனீங்க, 5 நாள் ஆகிடுச்சு. நீங்கள் குட் பாய்ஸாக இருந்தீங்க, இல்லை ஓகே என்னைய லிஸ்ட்டில் சேர்த்திக்கோங்க வாங்க நானும் இணைஞ்சிட்டேன்னு ஓடி வரீங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்றது நம்ம பார்க்கலாம், நம்ம யார் தரப்பில் என்னென்ன இழப்புகள். ஆனால் இஸ்ரேல் வந்து மும்முனையில் 4 முனை தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த பக்கம் ஹவுதிகள், அந்த பக்கம் ஹெஸ்புல்லா, இந்த பக்கம் ஈரான், ஈராக் ரெசிஸ்டன்ஸ், அது இல்லாமல் உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதையெல்லாம் தாண்டி அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது பார்க்கணும் நம்ம. ஏன்னா எய்ஃபா மீது தொடர்ந்து இலக்குகள் காலையிலிருந்து கொத்து குண்டுகளாக போட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி தெருவாக அங்கங்கே அடிச்சிட்டே இருக்காங்க, நிறைய பகுதிகள் அடிக்கிறாங்க. ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஓடுறாங்க, ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம், ½ hour 1 hour இருக்குது, மறுபடியும் அடுத்தது வருது, மறுபடியும் பங்கர்ஸ் கடியில் போகிறாங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது. இதுவரையும் 4 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க. அது எய்ஃபா பகுதியில் ஒரு 450 கிலோ வேரட் இருக்கக்கூடிய ஒரு குண்டுங்க, பெரிய குண்டு வெடிஞ்சதுன்னா அங்கேயும் கட்டடங்கள் பெருசாக சரிஞ்சிருக்கும். அதனால் அந்த குண்டை வந்து சேஃபாக எப்படி எவாக்குவேட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன்றாங்க. ரமாத்கான் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு பெரிய கம்பெனி ஒன்று மேலே போய் ஒரு தாக்கலை நிகழ்த்தி இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இஸ்ரேல் காலையிலிருந்து நேற்று இரவு இருந்து தொடர்ந்து கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் அடிக்கிறாங்க. கொஞ்சம் அரபு நாடுகளுக்கு லைட்டாக லிமிட்டாக அனுப்பிட்டு மீதி அவங்க கொஞ்சம் மேக்ஸிமம் அனுப்புகிறாங்க. பட் இஸ்ரேல் மேக்ஸிமம் ஈரானுக்கான அந்த ப்ரெஷர் கொடுக்குறாங்களான்னா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து அங்கே என்ன பகுதி அது இல்லைங்க, புஷீர் ஏர்பேஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த புஷீர் ஏர்பேஸ் பகுதியில் மேபி ஆயுத குண்டூன்கள் தான் வெடிஞ்சிருக்கும். அது ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க போல். இவங்க அடித்த உடனே அடுத்து சப்ளிமெண்ட்ரி ஃபுல்லாக பக்கத்தில் இருக்கிற குண்டுங்களாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பெரிய அந்த வெடிக்கிறத பார்த்தாவே தெரியுது ஆயுத குண்டூன்களாக தான் இருக்கும்ன்ட்டு. அங்கே வந்து கேஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த பெட்ரோ கெமிக்கல் யூனிட்டை பக்கம் அடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் வந்து சவுத் பேர்ஸ் பெட்ரோ கெமிக்கல் காம்ப்ளெக்ஸ்ன்னுவாங்க. ஏற்கனவே சவுத் பேர்ஸில் இருந்தால் அந்த கேஸ் ஹப்பை கொண்டு இஸ்ரேல் அடித்தாங்க, பெரிய விஷயமா இருந்தது. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோ கெமிக்கல் அடிச்சிட்டாங்க. அப்போ புஷியில் இருக்கக்கூடிய பெட்ரோ கெமிக்கல், சவுத் பேர்ஸில் இருக்கக்கூடிய பெட்ரோ கெமிக்கல், இது இல்லாமல் இன்னும் 2 பக்கம் அடித்து தான் சொல்கிறாங்க. அது இல்லாமல் இஸ்ரேல் ஆர்மி அவங்ககிட்ட மீதி இருக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட், ஹெலிகாப்டர், மீதி மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அடிச்சிட்டான்னு அவங்க ஒரு பக்கம், சென்காம் ஒரு பக்கம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த குசஸ்தான் ப்ராவினன்ஸில் வந்து ஈரான் அதாவதுன்னா குரம்ஷோகர் பிரிட்ஜ் தாக்கல் நடத்தினாங்க இல்லையா,
அது பக்கத்தில் ஒரு ஷிப்யார்டு மாதிரி இருக்குது. நிறையா இந்த கப்பல் எல்லாம் தயாரிக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு பெரிய ஒரு தாக்குதலையும் பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி இன்றைக்கி மட்டும் மொத்தம் ஒரு 7லேருந்து ஒரு 8 தாக்குதல் இலக்கெல்லாம் வைத்தாங்க. சைமல்டேனியஸாக ஹெஸ்போலாவோட நிலைகளும் குறிப்பாக எங்களுக்கு எதிரிகள் எங்கெங்கே போய் ஒளிஞ்சிட்ருக்காங்க, அவங்களாம் நான் எங்கே குறி வைத்து அடிக்கிறோன்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க. ஹெஸ்போலாவும் பெரிய அளவுக்கான வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ தாக்குதல்கள் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லை. பெட்ரோ கெமிக்கல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது ஃபைனலாக இறுதியாக இப்போ எங்கே வந்துட்டாங்கன்னா பொதுமக்களை தாக்கல் நடத்துறதுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து இராணுவ இலக்குகள் ஆரம்பித்து ஃபைனலாக இப்போ பொதுமக்கள்கிட்ட வந்து நிற்கிது. இதுக்கப்புறம் தான் அரபு நாடுகளுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் டாஸ்காக இருக்க போகுது. அந்த பொதுமக்கள் என்பது இஸ்ரேல் மீது இருக்கக்கூடிய மக்களா அப்படின்னா கிடையாது, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களும் தான். அதனால தான் இன்றைக்கி யூஏ இன்னைக்கு கூட சொன்னாங்க என்னன்னா 2 க்ரூஸ் மிசைல்ஸ், 12 பேலிஸ்டிக் மிசைல்ஸ், 19 ட்ரோன்கள் இன்றைக்கி மட்டும் நாங்கள் அடிச்சிருக்காங்க. பெரும்பாலும் சுட்டு வீழ்த்திட்டும், ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டுன்றாங்க. கத்தாருடைய பிஎம் ஷேக் முகமது பின் ஜயத் அல்தானி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், எங்களுடைய வாட்டர் பிளான்ட், எங்களுடைய ஃபுட் எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் தாக்கல் நடத்துவது நாட் குட், ஈரான் நீங்கள் உடனடியாக நிறுத்தணுன்றாங்க. ஆனால் கத்தார் மீது பெருசாக பயங்கரமாக வெஞ்சன்ஸ் வச்சுருக்காங்க ஈரான். அதாவது வெஞ்சன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு குறி வச்சிட்டாங்க. அதை வார்த்தைகளை மாற்றி சொல்கிறேன் நான், ஒரு குறி வச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா பிப்ரவரி மாதத்துலேருந்து ஒரு 2 கப்பல் லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று வந்து சீனாவுக்கு போக வேண்டியது, இன்னொன்று வந்து ஜப்பானுக்கு போக வேண்டியது. இப்போ சீனாவும் ஜப்பானும் ஆல்ரெடி ஒப்புதல் வாங்கிட்டாங்க. அது இல்லாமல் கத்தார் வந்து சொல்கிறாங்கன்னா, அந்த கேஸ் டெர்மினல் வந்து எங்களுக்கு சொந்தமானது தான், அது வந்து அமெரிக்காவுக்கு சொந்தமானதுனால தான் நீங்கள் அனுப்ப மாட்டேங்கிறீங்க. அப்போ அனுப்புறது சீனாவுக்கு, எங்களுக்கு ஓன் தான். ஒரு கப்பல் நேம் வந்து ஹல்தயன் அப்படின்ற ஒரு கப்பல், இன்னொன்று வந்து ரஷீதா அப்படின்ற ஒரு கப்பல். அந்த கப்பலோட நேம்லாம் வேண்டாம், அவங்க வந்து 9443413 போட்டிருக்காங்க. அது இன்றைக்கி காலையில் கூட ட்ரை பண்ணாங்களாம், போயிட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் போயிட்டு மறுபடியும் அப்படியே திரும்பி வந்து ரிட்டர்ன் வந்துருச்சு. அப்போ இந்தியாவது கூட பார்த்தோம்னா அந்த இடத்துல இன்னும் 18 கப்பல் இருக்குது. 18 கப்பலில் 8 தான் வந்திருக்கு, இன்னும் 10க்கு மேலே அப்படியே தான் ஹோல்டாகி நிற்குது. அப்போ ஈரான் இந்த விவகாரம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப மினிமமாக தான் அனுப்பணும், என்னதான் நட்பு நாடுகளாக இருந்தாலும் கேட்டாலும் எல்லாத்தையும் அனுப்பிடக்கூடாது. ஏன்னா விலை குறைஞ்சதுனாவே அந்த ஈரானுடைய லூப்போல் நின்று போயிடும்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க அந்த ஸ்ட்ரிக்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே தாங்கிறாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒரு நாளைக்கு 1-2 தான், அதுக்கு மிச்சம்லாம் கிடையாது அப்படின்றாங்க. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினா கூட இப்போ ஒன்றும் பெருசாக இல்லை. அது இல்லாமல் இப்போ மேஜராக யூஏயில் இருக்கக்கூடிய 3 எண்ணெய் நிறுவனங்கள், ஒன்று வந்து ஆசாப் ஆயில் அண்ட் கேஸ் ஃபெசிலிட்டியும் வந்து அப்சான் கேஸ் ஃபெசிலிட்டிஸ், இன்னும் வந்து பூ அசா இன்டகிரேட்டட் ஆயில் ஃபீல்டு, இது 3மே பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்ததை பார்க்க முடியுது. ட்ரம்ப் அவர்கள் எப்போ நாங்கள் குர்தீஸ் மக்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து தாக்கல் நடத்தணும்னு சொன்னாரோ, நேற்றிருந்து இன்றைக்கி மதியம் கூட அந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்தீஸ் மக்கள் மீது அங்கே பிஎம்எஃப்னுடைய ஃபோர்ஸ் வந்து பயங்கரமான அட்டாக் நடத்தியிருக்காங்க. குண்டு பயப்புள்ள பயங்கரமாக நம்மளை கோத்து விட்டுட்டு போயிட்டாரு. அங்கே சிரியாவில் தான் நம்மளை வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க ஃபோர்ஸ் எல்லாம் உள்ள நுழையும் போது நம்மளை கை கழுவி விட்டுட்டாரு. அங்கேருந்து இங்கே தப்பிச்சு இங்கே ஓடி வந்து ஈராக்கில் வாழ்ந்தால் இங்கேயும் நம்மளை வந்து சாகடிக்கிறாரு. அடுத்து ஈரானுக்குள்ளே போட்டால் அவங்க என்ன அடிக்கிறாங்கன்னு தெரியலன்ற ஒரு மனவேதல் இருப்பாங்க போல். ஏன்னா குர்தீஸ் வந்து ஏற்கனவே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாருப்பா, இங்கே சிரியாவிலேருந்து கிளம்பி நீங்கள் ஈராக்குவாங்க, உங்களுக்கு ஈரானுக்கு ஒரு பகுதி ஒதுக்கிறோம், ரிஜிம் சேஞ்ச் வந்ததுன்னா ரேசா பலாவி அவர்கள் வருவார், அவர்கிட்ட பல்லு இழிச்சிட்டு எப்படி ஒன்று வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி சொல்லியிருப்பாங்க போல். பட் எதுவுமே நடக்காதனால ஃபைனலாக குர்தீஸ் நீங்கள் போயிட்டு ஃபைட் பண்ணி உங்கள் பகுதியை மீட்டுக்கோங்க அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்தோடனே குர்தீஸ் இந்த இடத்துல யோசனை பண்ணிட்டாங்க. அப்போ யோசனை பண்ண உடனே அமெரிக்கா ஓடி வந்து, சரி பிள்ளைகளே என் பேச்சு நீ கேட்காம போக மாட்டேன்றீங்க, உள்ளே போய் தாக்கல் நடத்த மாட்டேன்றீங்க, சரி ரைட்டு, உங்களை எப்படி அடிக்க வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்க முடியுது. பட் வீடியோட நிறைவு பகுதியில் சவுதி என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய பகுதிகள், அப்புறம் மேக்ஸிமம் எங்கெங்கே கம்பெனிஸ் இருக்கோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் அந்த வரைபடத்தோடு முடிக்கணும்னு விரும்புகிறேன் நான். ஏன்னா அந்த வரைபடம் ரொம்ப முக்கியம் எப்போவுமே நம்மளுக்கு. இதுவரை பாதிப்புக்கு இலக்காக்கப்பட்ட எண்ணெய் கிணறுகள், இன்னும் பாதிப்பே நடத்தாத எண்ணெய் கிணறுகள், பாதிப்புக்கு இலக்காக்கப்பட்ட எண்ணெய் கிணறுகளோ இல்லை கேஸ் ஸ்டேஷனோ இல்லை முக்கிய நிலைகளை பார்த்தோன்னா பக்கத்தில் சின்னதாக மஞ்சள் கலரில் பட்டாசு வெடித்த மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் குவைத்தில் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, குவைத் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் எல்லாமே மேக்ஸிமம் அடிச்சிட்டாங்க. இன்னும் ஒன்று தான் பெண்டிங் வைத்திருக்காங்க குவைத்தில். அதே மேலே ஈராக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 பக்கம் வந்து
பெண்டிங் இருக்குது. கீழே பஹ்ரைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று இருக்குது, அதையும் வந்து அடிச்சிருக்காங்க. அப்புறம் மீதி கிட்டத்தட்ட 2. தோஹாலையும் பார்த்தீங்கன்னா 1 விட்டு வச்சுருக்காங்க, இன்னொன்று அடிச்சிருக்காங்க. அடுத்து யூஏஇ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அடிச்சிட்டாங்க. யூஏஇ கிட்ட இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, அவங்கக்கிட்ட சுத்தமாகவே இல்லை. மேக்ஸிமம் எல்லாம் அடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்கள அடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான், ஒரு 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ இனி தாக்கல் நடக்கும் பட்சத்தில் மீதி எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் இலக்குகள் ஆக்கப்படும். ஸோ இந்த போர் ஆரம்பிக்கிற காலகட்டத்திலேருந்து இந்த வரைபடம் காட்டப்படுகிறது. எங்கெல்லாம் அடிப்பாங்க அப்படின்னா அந்த இலக்குகள் வந்துடுச்சு. அடுத்தது இப்போ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களோ இல்லை எடுக்கிற பகுதிகளோ முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது வாட்டர் பிளான்ட் மீதோ, பவர் ஸ்டேஷன் மீதோ, பேங்கிங் செக்டார் மீதோ, ஐடி நிறுவனங்கள் மீதோ நடத்த போகிறாங்க. எல்லாமே ஆல் ஐஸ் ஆன் ஏஐ டேட்டா சென்டர் அப்படின்னு இன்றைக்கி டெஹ்ரான் தரப்பில் வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் கண்டிப்பாக ஏஐ டேட்டா சென்டர் அடிக்க போகிறோம், 50 பில்லியனாக செலவு பண்ணுறீங்க நீங்கள், அடிக்கிறோம், நாங்கள் கண்டிப்பாக அடிக்கிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் பொறுத்து இருந்து. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.